100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? துலாம் ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்பத்தினுடைய நிலை, தொழில், பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா? எதிர்காலம் எப்படி அமையும்? எதை உங்களுடைய வாழ்வில் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? மிக பெரும் முன்னேற்றத்தையும் சுகபோகங்களுடன் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். துலாம் ராசி, உங்களுடைய துலாம் ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார். காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சர ராசி தான் உங்களுடைய துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரத்தின் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தின் 1-2-3 பாதங்களும் துலாம் ராசியில் வருகின்றது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசி ஒரு சுப ராசி, பகலில் வலுப்பெற்ற ராசி. மீனம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்பான ராசிக்காரராக இருப்பாங்க. மற்ற ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தான் எதிரி என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இயற்கையாகவே இயல்பாகவே அழகுடையவராக இருந்தாலும் அதோடு சேர்த்து செயற்கை அழகையும் சேர்த்து பல இருப்பீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதிலையும், தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலையும் உங்களுக்கு ரொம்பவே பிரியம் என்று தான் சொல்ல வேண்டும். மூக்குத்தண்டு உயர்ந்தோ, துவாரங்கள் சற்று அகர்ந்தோ, சிரித்தால் இருபுறங்களிலும் அழகாக குழி விழும். உங்களுக்கு சின்ன வயசில் சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் சொல்லியே ஆகணும். மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பீங்க. உதடுகளும் அழகாக அமைந்திருக்கும். நேர்மையே குறிக்கோளாக கொண்டவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட நீங்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி நடக்கலை அப்படின்னா ஆத்திரம் அடைவீங்க, கோபம் அடைவீங்க. தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போடுதோ அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, யார் கூட பழக வேண்டும், யார் கூட பழகக்கூடாது, யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க, யார் கெடுதல் நினைக்க பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வசீகரமான தோற்றம், உறுதியான பேச்சாற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் தான் நீங்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுபவர்கள் நீங்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வாக்கு சாதுரியம் கொண்ட உங்ககிட்ட பேசி ஜெயிப்பது அப்படின்றது இயலாத காரியம்னே சொல்லலாம். வெளி வட்டாரங்கள்லேயும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீங்க. எதற்கும் சளைக்காமல் பாடுபட்டவர்கள் அப்படின்றதுனால தோல்விகளை கண்டு துவண்டு போகிற ஆட்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் கிடையாது. மன வாழ்க்கையான திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் நிறைந்ததாக மாறிவிடும். அதற்கு காரணம் நீங்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலோட, அமைதியான குணத்தோட, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடனும் அமைவாங்க. உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கு ஏற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வீங்க. காலம் அறிந்து உணவளிப்பது எவ்வளவு மனக்குறைகள் ஏற்படினோ அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டா இன்னொருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழல் மிக சிறப்பாக செல்லும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வீங்க. விருப்பத்துக்கு ஏற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவுகள் சற்று ஏற்ற தாழ்வு உடையதாகத்தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசற்கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். இருந்தாலும் உங்களின் தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு சத்தியமாக நிச்சயமாக ஆதரவாக இருப்பீங்க. சின்ன வயசில் நீங்கள் பல கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் அதன் பிறகு உங்களுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. நடு வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை போராட்டகரமானதாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தா மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம் என்பதையும் சொல்லியே ஆகணும். நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் அப்படின்றதுனால பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் அப்படின்றதுனாலையும் பயண செலவுகளும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதிகமாக ஆகுதே அப்படின்ற கவலை வேண்டாம். நிச்சயம் அதற்கு ஏற்றார் போல அந்த கடவுள் உங்களுக்கு படியளப்பார். நிரந்தரமான வருவாய்க்கு உங்களுக்கு அந்த ஆண்டவர் அழைத்து செல்வார். சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்கவும் தவற மாட்டீங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது சற்று தாமதமாகத்தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகம் அதிகம் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கடன்களும் ஏற்படும். பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே சரியாகிடும், கவலைப்படாதீங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காவல்துறை, இராணுவத்துறை, பத்திரிகைத்துறை, ஓட்டல் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சீக்கிரத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தினை நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பிறகு தான் எதிலையும் ஈடுபடுவீங்க. இருந்தாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும்போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மற்றவர்களின் கையை பிடித்து காலை பிடித்து முன்னேறுவது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது. தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னேறி விடுவீங்க. தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்துல தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவீங்க. நீங்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையெல்லாம் அடைத்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அனைத்து விஷயங்கள்லையும் வெற்றி பெறுபவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் என்று சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிக அளவு உணர்ச்சி வசப்படுவீங்க. வீட்டில் உள்ளவர்களுடன் அதிக அன்பாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது பலரிடம் பலவிதமான யோசனைகளை பெறுவீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்வது மட்டும்தான் சரி என்ற மனப்போக்கை கொண்டவர் நீங்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர். நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் என்று வாழக்கூடியவர் நீங்கள். இதன் காரணமாக பலருக்கு உங்களை பிடிக்காது, சிலருக்கு உங்களை பிடிக்கும். போடா, பிடிக்கலனா என்னடா, நான் பண்ணுறது தானே கரெக்டு அப்படின்ற மாதிரி பிடிக்காதவங்க முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க. தன்னுள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்கள் தான் நீங்கள். இளமையான தோற்றம் கொண்டவர்களாகவும் இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பீங்க. சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள். நல்ல கல்வி அறிவு கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி கொண்டவர்களாகவும் பிறரை மதிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. நியாயமாக பேசி பிறரை ஈர்க்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய செய்கை மூலமாகவே பார்ப்பவர்களை தன் பக்கம் ஈர்த்திடுவீங்க. நீங்கள் காரியம் நடந்து முடிய வேண்டும் என்றால், அதாவது உங்களுடைய காரியம் நடந்து முடியணும் அப்படின்னா எதற்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்வீங்க. உங்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினா அதை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பீர்கள் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மற்றவர்களை போற்றத்தக்க சிறந்த குணங்களை கொண்டவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். பொறுப்பானவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வருவீங்க. குறிப்பாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை அமைந்து 7-8 வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். அறநெறியில் விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. உண்மையாக இருப்பீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பீங்க. குறுக்கு வழியில் செல்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவீங்க.
நீங்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி முன்னேற்றமெல்லாம் அடைவீங்க. நல்ல பேச்சாற்றல் உடையவர்களாக இருக்கீங்க. கலைத்துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் திறன் உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் எதிர்பாலினத்தினரை கவரும் இயல்புடையவர். உயர்ந்த காரியங்களை செய்பவர்களாக இருக்கீங்க. கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி விடுவீங்க. தன்னம்பிக்கை, பொறுமைசாலிகள் நீங்கள், கடின உழைப்பாளிகள் நீங்கள் என்றும் சொல்லலாம். உங்களிடம் போராடும் மனப்பக்குவம் இருக்கின்றது. தன்னை யார் ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் அதை நினைத்து கலங்காமல் முன்னேற்ற பாதையில் நடப்பவர் நீங்கள். நேர்மையான வழியில் நடக்க ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பீங்க. சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகவும் பக்தியுடன் இருப்பீங்க. நீங்கள் பொதுவாக தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் சுய கௌரவத்தை ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது நீங்கள் தொட்டது துலங்கும் அப்படின்ற அளவுக்கு தான் உங்களுடைய ராசி இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது துலங்கும், எந்த வியாபாரம் செய்தாலும் அது விளங்கும். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியில் தான் முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. இந்த எண்களின் கூட்டு எண்களும் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளை நிறமும் பச்சை நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள். வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் மிக பெரும் யோகத்தை கொடுக்கும். தென்கிழக்கு திசை சிறப்பான திசையாக உங்களுக்கு இருக்கும். வைரக்கல் அணிந்தால் மிக பெரும் யோகத்தை அடையலாம். லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் தினமும் லக்ஷ்மியை நினைத்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் வணங்கினால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் வஸ்துக்கள் போன்றவற்றை துலாம் ராசிக்காரர்கள் குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் என்றால் அது 37 வயதுக்கு பிறகுதான். சின்ன வயசில், அதாவது ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளார நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மேலும் கஷ்டங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதன் பிறகு சம்பாதிக்க ஆரம்பித்து ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் 37 வயதுக்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடவுள் எழுதிய தலை விதி என்று பார்க்கும்போது அனைத்து காலகட்டங்கள்லேயும் கிரக நிலை உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது நடந்தாலும் கடைசியில் நன்மையில் தான் முடியும் அப்படின்ட்டு சொல்வது வழக்கம். அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கே என்பது போல் நன்மையில் தான் முடியும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதில் உங்களை விட தான தர்மகத்தா யாரும் இல்லை என்று சொல்லியே ஆக வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாத உங்களுடைய குணம்தான் உங்களுடைய மிக பெரும் பலம் என்று சொல்ல வேண்டும். பலவீனம் என்று பார்க்கும்போது யார் சொன்னாலும் அதை உடனே நம்பிடுவீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலவீனமாக இருக்கின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் குடும்பத்தினர் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருப்பீங்க. உங்களை போன்ற நல்லவர் வல்லவர் யாரும் இருக்க முடியாது. 12 ராசிகளில் துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பானவர்கள், திறமையானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், நேர்மையானவர்கள், நீதி நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அடுக்கி கொண்டு செல்லலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சோகங்கள், பிரச்சனைகள் அப்படின்ட்டு வாழ்க்கை பல பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். அந்த நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே
தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு மிக மிக இன்றியமையாதது. குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு யோகத்தை தரும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிவன் கோயில் எங்கிருந்தாலும் சென்று வணங்கி வாருங்கள். காசிக்கு சென்றால் உங்களுக்கு புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். ராமேஸ்வரம் சென்று வாருங்கள், திருப்பதி சென்று வாருங்கள், திருத்தணி சென்று வாருங்கள், பழனி சென்று வாருங்கள். இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட அனைவரும் போற்றும்படியாக ஒரு வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எதையும் தாங்கும் மனப்பக்குவம், எதிலும் பொறுமை, இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த ஒரு பலமாக இருக்கின்றது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் அப்படின்ட்டு மற்றவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் பக்கம் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. இதுதான் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய மிக பெரும் சொத்து என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களை நம்பி 4 பேர் தலையை கொடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. அப்படின்றதுனால நீதி நேர்மை உங்களுடைய பலம் அப்படின்றதுனால ஒருபோதும் இதை தவறாமல் நீங்கள் கடைபிடித்தா வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் செல்வம் வந்து குவியும், பணம் குவியும். அந்த பணத்தினாலும் நீங்கள் மிக பெரும் அளவில் உச்சத்தை வாழ்வில் அடையலாம், முன்னேற்றம் அடையலாம், சுகபோகங்களோட ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம். இதுதான் உங்களுடைய தலை விதியாக இருக்கின்றது. கடவுள் எழுதிய இந்த தலை விதியில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.